இட்ஸ் டியூஸ்டே மார்னிங். இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து பர்த்டே. ஸோ அவங்களுக்கு வந்து என்னையோட 28 வயசு ஆகுது. காலையிலே ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா எழுந்து கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா தான் நான் எந்திரிச்சேன். நைட்டு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்லாம் நான் போயிருந்தேன். அதனால் எனக்கு செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ நானும் பையனை ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் என்னை எழுப்பியிருந்தாங்க. ஸோ ஹவுஸ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அவங்களே பார்த்திங்கன்னா விளக்குலாம் ஏற்றிருந்தாங்க. சாமிலாம் அவர் கும்பிட்டு நான் என்றைக்குமே பார்த்ததே கிடையாது. எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி இல்லை அப்படின்னா என்னோடய பர்த்டே, அவங்களோட பர்த்டே, பையனுக்கு இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா மட்டும்தான் அவங்க சாமி கும்பிட்டு நான் பார்க்க முடியும். நார்மல் நாளில் கும்பிட சொன்னால் வரவே மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி ஹஸ்பண்ட்க்கு பிடிச்சது எல்லாமே தான் செஞ்சுருந்தேன். ஃபஸ்ட் டைம் பிரியாணி மேக் பண்ணியிருந்தேன். அதுவும் மட்டன் பிரியாணி. லைஃப்பில் செஞ்சதே இல்லை. ஃபஸ்ட் டைம் செய்யவும் அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது. ஹஸ்பண்ட்க்கு வந்து சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, ரைஸு, தயிர், எக்கு பிரியாணியோடு வச்சு சாப்பிட்டாச்சு. தென் மதியமாக தூங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே அவங்க ஃப்ரெண்டை வந்து நான் கேக் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ அந்த அண்ணா வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஹஸ்பண்ட்க்கு செம்ம சர்ப்ரைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்துட்டு ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே அருள்முருகன், ஹாப்பி பர்த்டே டு யூ. ஃபர்ஸ்ட் பைட் நீ சாப்பிடு. அவங்க கூடவே தான் இருந்தேன். நீ எப்போ போய் வாங்கிட்டு வந்த கேட்கலாம் அப்படின்னு சொல்லி செம்ம ஷாக் ஆகிட்டாங்க. இல்லைங்க அவன் ஃப்ரெண்டை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன், நான் வாங்கலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் எந்த கிஃப்ட்டுமே பெருசாக பண்ணல. நார்மலாக ஒரு கேக் கட்டிங்கோட முடிச்சாச்சு ஹஸ்பண்ட்க்கு.